friends, welcome to our channel. இந்த வீடியோல மேக்ஸ்க்கான டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போறோம். இது டிஎன்பிசி, எஸ்ஐ, குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஜனவரி 1ல இருந்து நம்மளுக்கான குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? அதுல நீங்க இன்னும் ஜாயின் ஆகாத இருக்கீங்களா? டெலிகிராம்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதுல ஜாயின் ஆகிக்கோங்க. அதே மாதிரி இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு மேக்ஸ்க்கான ஸ்கெடியூல் கொடுத்துருப்போம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வீக்கான ஸ்கெடியூல்ல இந்த டைம் அண்ட் ஒர்க் தான் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, டைம் அண்ட் ஒர்க் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்னா எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷனை பார்த்துடலாம். ஓகே, இப்போ டைம் அண்ட் ஒர்க்குக்கான கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், அதாவது காலம் மற்றும் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ காலம் மற்றும் வேலை ரிலேட்டடாக எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு வேலையை இத்தனை நாட்களில் செய்கிறார், அது வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத பொறுத்து. ஓகேவா? இத்தனை நாட்களில் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா அது தெரியாது இல்லையா, அதனால அது என் நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பி ஒரு வேலையை இத்தனை நாட்களில் செய்கிறார் எனில் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டினாவே நான் சொல்றேன் பாருங்க. ஏ ஒரு வேலையை 7 நாட்களில் செய்கிறார், பி அதே வேலையை 8 நாட்களில் செய்கிறார் எனில் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ பிளஸ் பி ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் எவ்வளவு நாட்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை அப்படியே பார்க்க கூடாது, இதை நம்ம ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணணும். அது ஒரு நாள் வேலைக்கு எப்படி சேஞ்ச் ஆகுனா, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன டேட்டாஸ் கொடுத்திருந்தாலும் ஒரு நாள் வேலைக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இப்போ ஏவோட வேல்யூ 7 அப்படின்னு இருக்குல்ல, அப்போ ஏவோட வேல்யூ 1/7 அப்படின்னு வரும், அவ்வளோதான். பியோட வேல்யூ என்னன்னு இருக்கு, 8 அப்படின்னு இருக்கு, அது 1/8 அப்படின்னு சொல்லி வரும். இதுவே நம்மளுக்கு கொஸ்டின் இப்படி கேட்குறாங்க, ஏ ஒரு வேலையை 7 நாட்களில் செய்து முடிக்கிறார், ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 8 நாட்களில் முடிக்கின்றனர் எனில் பி மற்றும் அவ்வேலையை தனியே செய்து முடிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ கொஸ்டின் என்ன மாறுது, ஏவோட வேல்யூ 7 அப்படின்னு தான் இருக்கு, பியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ பிளஸ் பி இருவரும் சேர்ந்து 8 நாட்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மாறுது. அப்பனா இதையும் நம்ம ஒரு நாள் வேலைக்கு மாத்தி தான் ஆகணும். கொஸ்டின்ல எப்படி கேட்டிருந்தாலும் அந்த டேட்டாவை நீங்க ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அப்ப எப்படி ஆகும், ஏ ஈக்குவல் டு 1/7, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1/8. அப்போ பி என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். சரி, எதுக்காக நம்ம ஒரு நாள் வேலை அப்படின்னு சொல்லி ஒரு நாளுக்கு நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா, இப்போ கொஸ்டின்ல பாருங்களேன், இந்த கொஸ்டினே பாருங்க, ஏ வந்து ஒரு வேலையை 7 நாட்கள்ல செய்யறாரு, அதே வேலையை தான் பி 8 நாட்கள் செய்யறாரு. ரெண்டு பேத்துக்கும் அவங்களோட எஃபிசியன்சி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட திறமை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒருத்தர் 7 நாட்கள்ல முடிக்கிறாங்கன்னா அதே வேலையை ஒருத்தர் 8 நாட்கள்ல முடிப்பாரு. ஓகேவா? அதே வேலையை ஒருத்தர் 10 நாட்கள்ல முடிப்பாரு. அப்போ அவங்களுக்கான எஃபிசியன்சி வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அதனாலதான் நம்ம ஒரு நாள் வேலைக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்படி ஒரு நாள் வேலைக்கு கன்வெர்ட் பண்ணாதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் கரெக்டா இருக்கும். அதனாலதான் நாம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு அது எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும், பேஸ்ட் ஆன் கொஸ்டின். ஓகேவா? அப்போ 1/n. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் வேலையை சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்க எத்தனை நாட்கள் கொடுக்குறாங்களோ அந்த எண்ணுங்கிறதுக்கு பதிலாக போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது உங்களுக்கான ஒர்க் தான், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரிலேட்டடா சம்ஸ் பார்க்கும்போது நான் அதை ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஒரு 2 ஃபார்முலா இருக்கு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா m இன்ட்டு d இன்ட்டு h டிவைடட் பை W ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது ஒரு ஃபார்முலா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எல்லாமே ரெண்டா கொடுத்துருந்தாங்கன்னா m1 இன்ட்டு d1 இன்ட்டு h1 டிவைடட் பை w1 ஈக்குவல் டு m2 இன்ட்டு d2 இன்ட்டு h2 divided by W2. இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இதுல M அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மென்ஸ், D அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை நாட்கள், H அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஹார்ஸ்,
மணி நேரம், W அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஒர்க் டன். ஓகேவா, அதாவது அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், எவ்வளவு ஒர்க் வந்துட்டு இதானுச்சு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டைப் 1க்கான சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு ஆணும் பெண்ணும் வேலை ஒன்றை செய்து முடிப்பதற்கு பணியமர்த்தப்படுகிறார்கள். அந்த வேலையை முடிப்பதற்கு ஆணுக்கு 4 நாட்களும் பெண்ணுக்கு 12 நாட்களும் ஆகும் எனில் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் வேலையை செய்து முடிப்பார்கள்? இப்பவே இங்க கொஸ்டினை பாருங்களேன். ஒரே வேலையை தான் அந்த ஆணுக்கு கொடுத்துருக்காங்க, பெண்ணுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை ஆண் 4 நாட்கள்ல முடிக்கிறாரு, ஆனா பெண் 12 நாட்கள் ஆகுது அவங்க முடிக்கிறதுக்கு. அப்போ என்ன, எஃபிசியன்சி சேஞ்ச் ஆகுது. அப்படி கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள்ல அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கறதா கொஸ்டின். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து எழுதுங்க. ஆண் எத்தனை நாட்கள்ல செய்யறாரு? 4 நாட்கள்ல செய்யறாரு. அப்ப அது 4 days. பெண் எத்தனை நாட்கள்ல செய்யறாங்க? 12 நாட்கள்ல செய்யறாங்க. அப்ப 12 days. கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்? அப்ப ஆண் பிளஸ் பெண் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், கொஸ்டின்ல என்ன டேட்டாஸ் கொடுத்திருந்தாலும் அதை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ ஆண்க்கு வந்து எத்தனை? 4 நாட்களா? அப்போ ஆண் என்னன்னு மாறும்? 1/n. நம்பர் ஆஃப் டேஸ் எதை கொடுத்துருக்காங்களோ அது 1/ல எழுதணும். அப்போ 1/4. பெண்ணுக்கு என்னது? 12. அப்போ 1/12. இது பெண்ணுக்கு. நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ஆண் பிளஸ் பெண் இருவரும் சேர்ந்தா எத்தனை நாட்களை செஞ்சு முடிப்பாங்க? அப்ப கொடுத்துருக்கிறத எடுத்து அப்ளை பண்ணலாமா? ஆணுக்கு என்ன? 1/4. இந்த ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிட்டு நாம சேஞ்ச் பண்ற வேல்யூவை தான் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்ப ஆண் பிளஸ் பெண் ஈக்குவல் டு 1+4. இந்த பிளஸுக்கு பிளஸ், பெண்ணோட வேல்யூ 1/12. இப்போ வந்துட்டு பாருங்க, இங்க ரெண்டுலயுமே டிஃப்ரெண்டான வேல்யூ இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 4க்கும் 12க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஒரு நாள் 4வது வாய்ப்பால பாருங்க, ஒரு நாள் 4, 3 4 12. திருப்பி 3வது வாய்ப்பால போட்டிங்கன்னா 1 1 அப்படின்னு வந்துடும். ஓகேவா, அப்போ 4 × 3 என்ன 12 அப்படின்னு எல்சிஎம் கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே ஆல்ரெடி 12 தான் இருக்கு. இதை எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. அப்போ இங்கே தான் 12ஆ மாற்றணும். 3 பெருக்கணும் அப்படின்னா 12ன்னு வந்துடும். அப்போ கீழேயும் பெருக்கிட்டு மேலேயும் பெருக்கணுமா? அப்போ என்னன்னு வரும் பாருங்க, 1 × 3 3. கீழே ரெண்டுக்குமே டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ 12 அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 1 அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அங்கே 1 தான் 1 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ 3 + 1 என்னன்னு வரும்? 4 / 12. இப்போ இது கேன்சல் ஆகுமா? ஒரு 4 4 3 4 12 அப்படின்னு சொல்லி வரும். நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன? 1/3. இதுதான் ஆன்சர்னு சொல்லி ஆப்ஷன்ல தொலைவாதீங்க. கண்டிப்பா இது ஆன்சர் கிடையாது. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க 1/3 அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்சர் இது தவறு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நாள் வேலையில வந்து இது கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஆனா அவர் எத்தனை நாட்கள்ல இருவரும் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 3 நாட்கள்ல தான் சேர்ந்து முடிச்சிருப்பாங்க. இந்த டிவைடட் பை கீழே இருக்கிறது இல்லையா, 1 / இருக்கு இல்லையா, இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஈக்குவல் டு 3 நாட்கள். அப்போ ஆப்ஷன்ல பாருங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்ஷன் டி 3 நாட்கள். இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா, 1/க்கு கீழே எது இருக்கோ அதுதான் ஆன்சர். நம்ம எஃபிசியன்சிக்காக ஒரு நாள் வேலையை வந்துட்டு மாத்திக்கிறோம். கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை ஒரு நாள் வேலைக்கு மாத்திக்கிறோம். அங்க ஆன்சர்ல எழுதும் போது அந்த 1 / கீழே என்ன இருக்கோ அதை தான் நீங்க எடுத்து எழுதணும். ஓகேவா, அடுத்தது கேள்வி 2. ஏபி இருவரும் ஒரு வேலையை 30 நாட்களில் முடிப்பார்கள். ஓகேவா, அடுத்தது பி மட்டும் தனியே அந்த வேலையை 40 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஏ மட்டும் தனியே அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? நான் சொன்ன மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஏபி 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்க? 30 நாட்கள். அப்போ இதை எப்படி எழுதலாம்? A + B = 30. அதே வேலையை பி மட்டும் தனியே எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 40 நாட்கள்ல முடிக்கிறாரு. அப்போ B = 40. அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ மட்டும் தனியா அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாரு அப்படிங்கறதா கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு இதை பார்த்த உடனேவே தெரிஞ்சிடும். இங்க A + B கொடுத்துட்டாங்க. அந்த A + Bல ஏவோட வேல்யூமே நம்மளுக்கு இருக்கு. இதுல ஏவோட பியோட வேல்யூமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியல. அப்ப கொஸ்டினை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பியோட வேல்யூவை
அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஏதான தேவை ஏவோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு மெத்தடு மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஏ பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்? ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 1/30 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அடுத்தது பியோட ஒரு நாள் வேலை வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்? 1/40 அப்படின்னு சேஞ்ச் ஆகுமா? பி ஈக்குவல் டு 1/40 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. ஆனா கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? ஏவோட வேலை மட்டும் தனியாக ஒரு செஞ்சால் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டாஸ் அப்ளை பண்ணிக்கலாமா? ஏவோட வேல்யூ எதுவுமே கொடுக்கல. பிக்கு மட்டும் 1/40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 1/30 அப்படின்னு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேல்யூவை வந்து இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ பாருங்க, நம்மளுக்கு தேவை ஏவோட வேல்யூ தான். இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஏவை மட்டும் இந்த பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இந்த 1/40 இருக்கு இல்லையா, இந்த பக்கம் போனால் என்னவா மாறும்? மைனஸாக மாறும். அப்போ ஏ ஈக்குவல் டு 1/30 மைனஸ் பிளஸ்ல இருக்க 1/40 இந்த பக்கம் போனுச்சுன்னா மைனஸ் 1/40 அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, 30க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுத்தா அதெல்லாம் நீங்க எதையுமே தேவையில்ல. இந்த 3 4 மட்டும் பாருங்க, பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 12 அப்படின்னு வரும். இதுக்கு மட்டும் நான் எல்சிஎம் போட்டு பாருங்க. 3 4 மூணாவது வாய்ப்பால் போட்டிங்கன்னா 1,4 வரும். திரும்பி 4வது வாய்ப்பால் போட்டிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ 3 4 என்னது? 12 வர மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 12னா என்னது? இங்கே 0 இருக்கிறதுனால ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா 120 வர மாதிரி எல்சிஎம் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ எல்சிஎம் 120. அப்போது 40 கூட எதை பெருக்குனீங்கன்னா 120 வரும். 4 × 3 12. அப்போ 40 × 3 120. இங்கேயும் 3. அதே மாதிரி 3 4 12. அப்போ 30 × 4 120. அப்போ இங்கேயும் 4. இப்போ பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு. இங்கே 4 இருக்கு, -3 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? அங்கே ப்ளஸ்ல இருக்க 40 தான் வந்து என்னவா வந்துச்சு? 1/40ங்கிறது இங்கே மைனஸாக வந்துச்சு. அடுத்தது டிவைடட் பை காமனா என்ன இருக்கு? டினாமினேட்டர்ல 120 அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ பாருங்க, 4ல் 3 போயிடுச்சுன்னா 1 டிவைடட் பை 120. ஓகேவா? இது ஒரு நாள் வேலை. ஆனால் நம்மளுக்கான ஆன்சர் என்ன? இந்த 120ங்கிறதா ஆன்சர். அப்போ எத்தனை நாட்கள் ஆகுது? 120 நாட்கள் ஆகுது ஏவுக்கு மட்டும். ஓகேவா? தனியாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஏவுக்கு மட்டும் 120 நாட்கள் ஆகுது. அப்போ அதுக்கான ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ 100 நாட்கள், ஆப்ஷன் பி 140 நாட்கள், ஆப்ஷன் சி 120 நாட்கள், ஆப்ஷன் டி 180 நாட்கள். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது கேள்வி 3 பாருங்களேன். ஏ என்பவர் ஒரு நாளில் 9 மணி நேரம் வேலை செய்து 7 நாட்களில் வேலையை முடிப்பார் மற்றும் பி என்பவர் ஒரு நாளில் 7 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் அதே வேலையை முடிப்பார். இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் 8 × 2/5 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு பாருங்க, ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கு. ஓகேவா? அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு நாளில் ஏ அப்படிங்கிறவர் 9 மணி நேரம் வந்து வேலை செய்கிறாரு. 9 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த வேலையை 7 நாட்களில் முடிக்கிறாரு. பி அப்படிங்கிறவர் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த வேலையை 6 நாட்களில் முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8 × 2/5 மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். சரி, கொடுத்துருக்க டேட்டாஸை ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏ எத்தனை நாட்கள், அதாவது எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறாரு? ஒரு நாளைக்கு 9 மணி நேரம். ஓகேவா? அப்போ 7 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 9 மணி நேரம்னா 7 நாட்கள்ல எவ்வளவு மணி நேரம்? அதாவது 7 நாட்களுக்கு 9 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் 9 மணி நேரம்னா 7 நாட்களுக்கு 9 மணி நேரத்தை பெருக்கணுமா? அப்போ 9 × 7 என்னன்னு வரும்? 63 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள்ல 7 மணி நேரம் 9 மணி நேரம் ஏ அப்படிங்கிறவர் வேலை செஞ்சு 7 நாட்கள்ல அந்த வேலையை முடிச்சிடுறாரு. அப்போ அந்த 7 நாளும் 1வது நாளும் 9 மணி நேரம், 2வது நாளும் 9 மணி நேரம், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் 9 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செஞ்சிருப்பாரு. அப்போ 7 நாட்களுக்கு 9 மணி நேரம்னா என்ன பண்ணுவோம்? அந்த 9 × 7 அப்படிங்கிறத பெருக்கிக்கிறோம். அடுத்தது பியோட வேலை வந்து பாருங்களேன். அவரு ஒரு நாள்ல 7 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த வேலையை 6 நாட்கள்ல முடிச்சிருக்காரு. பி அப்படிங்கிறவரு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாரு?
ஏழு மணி நேரம் வேலை செஞ்சு 6 நாட்களில் முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம்னா அப்போ 6 நாளைக்கு 7 மணி நேரம் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணுமா? அப்போ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? 7 × 6 பெருக்கணும். 7 × 6 என்னன்னு வரும்? 42. ஓகேவா? அப்போ ஏவோட வேல்யூ 63, பியோட வேல்யூ 42 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. ஓகேவா? கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு. அப்போ நாம் கொஸ்டினில் நம்மளுக்கு என்னவும் கேட்டிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து A + B 2 பேரும் சேர்ந்து 8 × 2/5 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்கள் ஆகும்? டேஸை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு பாருங்க, 8 × 2/5 அப்படிங்கிறது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம சேஞ்ச் பண்ணுமா? அப்போ 8 × 2/5 சேஞ்ச் பண்ணி பாருங்க. 8 × 5 என்னன்னு வரும்? 40 ப்ளஸ் இங்கே ஒரு 2 இருக்கு, ப்ளஸ் 2 / 5 அப்படின்னு வரும். அப்போ 40 + 2 என்னது? 42 / 5. இந்த 8 × 2/5 நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தது இந்த ஏபியோட வேல்யூ வந்து நம்ம என்னவா மாற்றணும்? ஒரு நாள் வேலைக்கு வந்து சேஞ்ச் பண்ணுமா? அப்போ சேஞ்ச் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ என்னவா மாறும்? ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணீங்கன்னா A = 1/63 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது பியோட வேல்யூவை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணீங்கன்னா B = 1/42 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போதான் நாம் அதை எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ A + B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா தானே இவங்க 2 பேரும் அவ்வளோ மணி நேரம் சேர்ந்தா எவ்வளோ வேலை செய்வாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் அதனால A + B கண்டுபிடிங்க. A + B = 1/63 + 1/42 அப்படின்னு வரும். 63க்கும் 42க்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கனாக்க 126 அப்படின்னு சொல்லி எல்சிஎம் கிடைக்கும். ஓகேவா? அப்போ 42 கூட எதை பெருக்குனா 126 கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. ஒன்றுமே தேவையில்லை. 2 கூட எதை பெருக்குனா 2 கூட எதை பெருக்குனா 6 அப்படின்னு வரும். 2 × 3 6 அப்படின்னு வரும். 42 3 பெருக்கிட்டீங்கன்னா 126. அப்போ மேலேயும் 3 வந்துருமா? அடுத்தது 3 கூட எதை பெருக்குனா 6ன்னு வரும்? 2 பெருக்குனா 6ன்னு வரும். அப்போ 63 × 2 126ன்னு வந்துடும். அப்போ மேலேயும் 2 பெருக்கிக்க வேண்டிதான். அப்போ வந்துட்டு பாருங்க, கீழே டினாமினேட்டர் வந்துட்டு சேமா இருக்கு 126ன்னு. நியூமரேட்டர்ல என்னன்னு இருக்கு? 1 × 2 2 + 1 × 3 3. அப்போ என்ன நம்மளுக்கு கிடைக்குது? 5/126. ஓகேவா? A + B இவங்களுக்கான டேஸ் வந்து நம்மளுக்கு 5/126 டேஸ் கிடையாது. இவங்க 2 பேத்துக்கும் A + B வந்து நம்மளுக்கு 5/126 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இவங்க 8 × 2/5 மணி நேரம் செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஓகேவா? அந்த 8 × 2/5 தான் நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணோம்? 42/5 அப்படின்னு சேஞ்ச் பண்ணோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எத்தனை நாட்கள் ஆகுதுன்னா இந்த A + Bயையும் அவங்க செஞ்சக்கூடிய நேரத்தையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுமா? அப்போ என்னது? 5/126 இன்ட்டு எவ்வளோ மணி நேரம் ஆகுது? மணி நேரம்னா என்ன பண்ணணும்? பெருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஏ வந்து இத்தனை நாட்களில் 9 மணி நேரம் வேலை செஞ்சு 7 நாள் ஆகுங்கும் போது பெருக்கணும். அதே மாதிரி A + B 2 பேரும் சேர்ந்து 5/126 நாட்கள் வருது அப்படின்னா எத்தனை நாட்கள் ஆகுங்கும் போது இதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த இதை பெருக்கணும். அப்போ வந்து பாருங்க 42 / 5. இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. 4 5 5 கேன்சல் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாய்ப்பால் அடிக்கலாமா? இங்கே 6ன்னு இருக்கு, இங்கே 2ன்னு இருக்கு. அப்போ 6 2 12 3 2 6. அடுத்தது பாருங்க, இங்கே என்னன்னு வரும்? 2 2 4 1 2 2. அடுத்து திரும்பவும் கேன்சல் பண்ணுங்க. 2 3. இப்போ 3வது வாய்ப்பால் பார்க்கலாமா? 2 3 6 1 3 3 7 3 21 1 7 7 3 7 21. அப்போ நம்மளுக்கு என்னன்னு வந்திருக்கு? A + Bயோட வேல்யூ ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு வந்திருக்கு. இது நம்ம ஒரு நாள் வேலையில சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். 3 நாட்கள் அப்படிங்கிறத ஆன்சர். அப்போ ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் A 3 நாட்கள். திரும்ப சொல்றேன் பாருங்க கொஸ்டினை. புரியல அப்படின்னா திரும்ப வந்து பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து ஒரு நாளில் 9 மணி நேரம் வேலை செய்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த 9 மணி நேரம் வேலை செஞ்சு அந்த வேலையை 7 நாட்களில் முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் செய்கிறாருன்னா அப்போ அந்த 7 நாட்களுக்குமே 9 மணி நேரம் செஞ்சுருப்பார் இல்லையா? அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? 9 × 7 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பாருங்க, பி ஒரு அதே வேலையை 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு செஞ்சு 6 நாட்களில் முடிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம்னா 6 நாட்களுக்குமே அவர் என்ன பண்ணியிருப்பாரு? 7 மணி நேரம் தான் செஞ்சிருப்பாரு. அப்போ 7 × 6 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம்.
கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இவங்க இப்படி செய்யும் போது ரெண்டு பேரும் ஏவும் பியும் சேர்ந்து அப்படின்னாலே நம்ம ஏ பிளஸ் பி அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இது ஒன்று கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஒரு நாளில் அவங்களுமே ரெண்டு பேரும் சேர்ந்து 8 × 2/5 மணி நேரம் வேலை செய்கிறாங்களாம். இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை நம்ம சேஞ்ச் பண்ணி தான் நம்மளுக்கு 42/5 அப்படின்னு கிடச்சிது. ஓகேவா? அப்போ எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணோம். அடுத்தது ஏ ப்ளஸ் பிக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தோம். அந்த ஏ ப்ளஸ் பிக்கோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு தான் அவங்க ஒரு நாளைக்கு 42/5 மணி நேரம் வேலை செஞ்சாங்கன்னா அப்போ எத்தனை நாட்கள் வரும்னு சொல்லிட்டு இங்கே போட்டு கேன்சல் பண்ணி நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 3 நாட்கள் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்தது 4வது சம் பாருங்க. ஏ மற்றும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி மற்றும் சியும் சேர்ந்து அதே வேலையை 15 நாட்களிலும் சி மற்றும் ஏவும் சேர்ந்து அதே வேலையை 20 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் எனில் சி மட்டும் தனியே வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா ஃபர்ஸ்ட் எழுதலாமா? யாரும் ஏவும் பியும் சேர்ந்துதான் ஒரு வேலையை எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்க? 10 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? பியும் சியும் சேர்ந்து அதே வேலையை 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இவங்களுக்கு பாருங்க எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆகிட்டே வருதா? அடுத்தது சியும் ஏவும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாட்கள்ல முடிக்கிறாங்க? 20 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இதை பார்த்தா கூட உங்களுக்கு திரும்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரெண்டு பேர் என்னதான் வேலையை செஞ்சாலும் அவங்க செய்யக்கூடிய அந்த வேலை நாட்கள் அப்படிங்கிறது என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. அதனாலதான் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நம்ம ஒரு நாள் வேலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதுக்கான வேல்யூ என்னன்னு. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பாருங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் நம்ம இது பண்ணியாச்சு. இதை நம்ம இப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்னன்னு மாறும்? ஏ பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை என்னன்னு மாறும்? 1/10 அப்படின்னு மாறும். அடுத்தது பி பிளஸ் சியோட வேல்யூ என்னன்னு இருக்கு? 15 இருக்கு. இதை ஒரு நாள் வேலைக்கு மாத்தினீங்கன்னா பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1/15 அப்படின்னு மாறும். அடுத்தது சி பிளஸ் ஏவோட வேலை எவ்வளோ நாள்? 20 நாட்கள். ஒரு நாள் வேலையா மாத்தினீங்கன்னா 1/20 அப்படின்னு வரும். ஓகேவா? சி பிளஸ் ஏ ஈக்குவல் டு 1/20 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது எல்லாமே ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதான். ஆனா கொஸ்டின்ல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சி மட்டும்தான் அந்த வேலையை செஞ்சா எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்ப சியோட வேலை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ வந்துட்டு பாருங்க எல்லாமே ஏவும் 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, பியும் 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, சியும் 2 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் வச்சு கேன்சல் பண்ணலாம். இப்போ எப்படி இருக்கும்? ஏ பிளஸ் பி, இங்கேயும் அப்புறம் என்ன இருக்கு? பி பிளஸ் சி அப்படின்னு இருக்கு, சி பிளஸ் ஏ அப்படின்னு இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பெருக்கி, அதாவது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு ஏ பி சியோட வேல்யூ மூணுமே ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ பாருங்க, அப்போ ஏ பிளஸ் பி இது எப்படி வரும்? ஏ பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் சி பிளஸ் ஏ அப்படின்னு வரும். கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு வரும்? 1/10 plus 1/15 plus 1/20 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்? இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க ஒரு ஏ இருக்கு, அப்போ அது 2a அப்படின்னு வரும். இங்க ஒரு பி இருக்கு, இங்க ஒரு பி இருக்கு, அப்போ அது 2b அப்படின்னு வரும். அடுத்து இங்க ஒரு சி, இங்க ஒரு சி, இது 2c அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த வேல்யூ இப்படி சேஞ்ச் ஆகிருச்சு. இங்க என்னன்னு இருக்கு? 1/10 plus 1/15 plus 1/20 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பாருங்க, இந்த 10, 15, 20 இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம பிளஸ்ல இருந்த எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? இது எல்லாத்துக்கும் நீங்க எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 60 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? அப்போ 60 வர மாதிரி பெருக்கணும். அப்போ 10 கூட எதை பெருக்குனா 60 வரும்? 6 பெருக்குனீங்கன்னா வரும். இங்கேயும் 6, இங்கேயும் 6. அடுத்தது 15 கூட எதை பெருக்குனா 60 வரும்? 4 பெருக்குனீங்கன்னா வரும். 15 4 60. அப்போ இங்க 1 × 4. 20 கூட எதை பெருக்குனீங்கன்னா 60 வரும்? 3. 20 × 3 60. அப்போ இங்கேயும் 3. ஓகேவா? அப்போ பாருங்க இருக்கக்கூடிய வேல்யூவை 2a plus 2b plus 2c ஈக்குவல் டு டினாமினேட்டர் எல்லாமே நம்மளுக்கு 60 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ 6 ப்ளஸ் 4 பெருக்கணுமா 4 ப்ளஸ் 3 பெருக்கணுமா 3. ஓகேவா? அப்போ பாருங்க நம்மளுக்கு 6 + 4 10, 10 + 3 13. இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்னு வந்துருச்சு? 13
டிவைடட் பை 60 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க லெஃப்ட் சைடில் இங்கே 2a + 2b + 2c இருக்கு. மூணுலையுமே 2 அப்படிங்கிறது காமனாக இருக்கு. அப்போ 2வை நம்ம வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ 2 × a + b + c அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுமா? அடுத்தது வந்துட்டு பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் a + b + c வேல்யூ தெரிஞ்சதுனா தான் நம்மளுக்கு c வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த பெருக்கல் இருக்க 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன மாறும்? வகுத்தல்ல மாறுமா? அப்போ எப்படி வரும்? a + b + c இந்த பக்கமே வச்சுக்கிறோம். 13 / 60 அப்படின்னு இருக்கு. இந்த 2 அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/2 அப்படின்னு வருமா? அடுத்தது வந்துட்டு பாருங்க, 13 × 1 13, 60 × 2 என்னன்னு வரும்? 120 அப்படின்ட்டு வரும். ஓகேவா? இது a + b + c வேல்யூ. நம்மளுக்கு எதை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க? c மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போ கொஸ்டின்ல போய் பாருங்க, நம்மளுக்கு c வேல்யூ வேணுங்கிறதுனால நம்மளுக்கு a + b வேல்யூ கொடுத்துருக்காங்க, b + c வேல்யூ கொடுத்துருக்காங்க, c + a வேல்யூ கொடுத்துருக்காங்க. நீங்க ஒருவேளை இந்த இடத்துல b + c வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அது a வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா தான் நீங்க b + c வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை b வேல்யூ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா a + c வேல்யூ என்ன இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நீங்க b வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? c வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ நாம a + b வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டா c வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? a + b க்கு என்ன வேல்யூ இருக்கு? 1/10 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. c தான் நம்ம கண்டுபிடிக்கணும், தெரியாது, அதனால c அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 13 / 120 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பாருங்க, நம்மளுக்கு c வேல்யூ தான் வேணும். அப்போ c இங்கேயே வச்சுக்கிட்டு 13 / 120 அப்படின்னு இருக்கு. இந்த பிளஸ்ல இருக்க 1/10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ்ல மாறுமா? -1/10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். நீங்க அப்படி சின்ன சின்ன நம்பரா நார்மலா இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த நம்பர் பெருசா இருக்கோ அதுதான் எல்சிஎமா வரும். அப்போ 120 அப்படிங்கறதா எல்சிஎம். 10 கூட எதை பெருக்குனீங்கன்னா 120 வரும், 12 பெருக்குனா 120 வரும். அப்போ மேலே 12 வந்துருமா? இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டர் ரெண்டுமே சேம் ஆயிருச்சு, டிவைடட் பை 120 அப்படின்னு இருக்கு. மேலே பாருங்க 13 - 12 அப்படின்னு இருக்கு. 13ல 12 போனுச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னு வரும்? 1 அப்படின்னு வரும். அப்போ 1/120 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது ஒரு நாள் வேலைக்கான வேல்யூ. நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். 120 நாட்கள் அப்படிங்கறத ஆன்சர். அப்போ ஆப்ஷன்ல எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 120 நாட்கள். ஓகேவா? கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம். அதை எல்லாத்தையும் ஒரு நாள் வேலைக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதில் எல்லா வேல்யூஸுமே 2 டைம் ரிப்பீட் ஆகியிருந்தது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் a + b + c வேல்யூவை கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு அதில் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ இருக்கக்கூடிய டேட்டாஸில் இருக்க வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு c கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்கிறதுனால நம்ம a + b வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதனால அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டோம்? c வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது ஃபைனல் சம் பாருங்க. a மற்றும் b யும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களிலும் b மற்றும் c யும் சேர்ந்து அதே வேலையை 12 நாட்களிலும் செய்து முடிக்கிறாங்க. a b c மூவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் a c இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்னு கேட்டிருக்காங்க. இப்ப கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஏவும் b யும் சேர்ந்து அப்படின்னா என்னது? a + b யும் சேர்ந்து 8 நாட்கள்ல ஒரு வேலையை செய்யறாங்க. அதே வேலையை b + c 2 பேரும் சேர்ந்து 12 நாட்கள்ல செய்யறாங்க. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? a b c மூவரும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாட்கள்ல செய்து முடிக்கிறாங்க. அப்போ எப்படி வரும்? a + b + c = 6 அப்படின்னு வரும். ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? AC 2 பேரும் மட்டும் சேர்ந்து எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க? அப்போ a + c அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன? நம்மளுக்கு a ஓட வேல்யூவும் தெரியணும், c ஓட வேல்யூவும் தெரியணும். தெரிஞ்சாதான் நம்மளால a + c என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸை ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணுங்க. a + b ஓட வேல்யூவை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன வரும்? a + b = 1/8 அப்படின்னு வரும். அடுத்தது b + c ஓட வேல்யூ 12 இருக்கு. அதை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணீங்கன்னா b + c = 1/12 அப்படின்னு வரும்.
அடுத்தது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேத்துக்குமே அவங்க எத்தனை நாட்களில் வேலையை முடிக்கிறாங்க, 6 நாட்களில். அப்போ அதை ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1/6 அப்படின்னு வரும். இது எல்லாத்தையும் ஒரு நாள் வேலைக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நாம் ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ரெண்டு பேரும் ஏ பிளஸ் சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பிக்கு ஒரு வேல்யூ இருக்கு, பி பிளஸ் சிக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா? இதில் ஒருவேளை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏ பிளஸ் பியோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இல்லை பி பிளஸ் சியோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஏவோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நீங்கள் எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம், ஆனால் ஏவோட வேல்யூம் சியோட வேல்யூம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஏ பிளஸ் பியோட வேல்யூ தான் அப்ளை பண்றேன். ஏ பிளஸ் பியோட வேல்யூ என்ன 1/8 பிளஸ் சியோட வேல்யூ தெரியாது, அதனால சி அப்படியே இருக்கு, ஈக்குவல் டு 1/6 அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு சியோட வேல்யூ தான் வேணும், அதனால சி இந்த பக்கமே வச்சுக்கிட்டு இந்த பிளஸ்ல இருக்க 1/8 அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ 1/6 மைனஸ் 1/8 அப்படின்னு வரும். அடுத்தது 6க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 24 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? 6 8 ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வாய்ப்பாடில் போடுங்க, 3 4 அப்படின்னு வரும். திரும்ப நாலாவது வாய்ப்பாடில் போடுங்க, 1 சாரி இங்கே 3 இங்கே 1 அப்படின்னு வரும். அடுத்து திரும்ப மூணாவது வாய்ப்பாடில் போட்டிங்கன்னா 1,1. அப்போ 2 4 8 8 3 24, எல்சிஎம் 24 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது சி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 6 கூட எதை பெருக்குனீங்கன்னா 24 அப்படின்னு வரும், 4 பெருக்குனீங்கன்னா வரும். அப்போ மேலேயே பெருக்குங்க, இன்ட்டு 4 மைனஸ் 1 டிவைடட் பை 8 கூட எதை பெருக்குனா நம்மளுக்கு 24 கிடைக்கும், 3. 8 இன்ட்டு 3 24 அப்படின்னு வரும். ஓகேவா? இன்ட்டு 3. இப்போ பாருங்க 4 இங்கே என்னன்னு இருக்கு, 3 அப்படின்னு இருக்கு. நியூமரேட்டரில் 4 மைனஸ் 3 அப்படின்னு இருக்கு. டினாமினேட்டர் நம்மளுக்கு சேமாக வந்துருச்சு. அப்போ டிவைடட் பை ஹோல் 24 அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்போ 4ல் 3 போச்சுன்னா என்னது, 1 டிவைடட் பை 24. இது நம்ம எந்த வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்தது திரும்ப நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியணும். ஏவோட வேல்யூ தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும், திரும்ப அந்த எகெயின் கொடுத்துருக்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். பி பிளஸ் சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏவோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ 1/6 இருக்கு. ஏ பிளஸ் பியோட வேல்யூ பி பிளஸ் சியோட வேல்யூ வந்துட்டு பாருங்க என்ன இருக்குன்னு, நம்ம இப்போ ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பி பிளஸ் சியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ அப்படியே இருக்கு, பி பிளஸ் சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/12 ஈக்குவல் டு 1/6 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இப்போ வந்துட்டு பாருங்க நம்மளுக்கு தேவை ஏவோட வேல்யூ. ஸோ ஏவை இந்த பக்கமே நான் வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு 1/6. இந்த பிளஸ்ல இருக்க 1/12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1/12 வரும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது, ரெண்டுல எது பெருசாக இருக்கு, 12 தான் பெருசாக இருக்கு. 6க்கு 12க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 தான் வரும். என்ன பாருங்க போட்டு காட்டுறேன். 6வது வாய்ப்பாடில் ஒரு 6வது வாய்ப்பாடு 1 6 6 2 6 12, திரும்ப 2ல் போட்டிங்கன்னா 6 2 12 அப்படிங்கிறத எல்சிஎமாக கிடைக்கும். அப்போ 12 மாற்றின என்ன பண்ணும், இந்த பக்கம் 2ஆல் பெருக்குனிங்கன்னா முடிஞ்சுது, கீழேயும் மேலேயும். அப்போ பாருங்க டினாமினேட்டர் 12 அப்படின்னு வந்துருச்சு, மேலே 2 மைனஸ் 1 அப்படின்னு இருக்கு. அப்போது ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 2ல் 1 போச்சுன்னா 1 டிவைடட் பை 12. இது ஏவோட வேல்யூ. ஓகேவா? உங்களுக்கு திரும்ப நான் சொல்ற பாருங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் ஏ பிளஸ் பிக்கு ஒரு வேல்யூ, பி பிளஸ் சிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சிக்குமே ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஏ பிளஸ் சி தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ சியோட வேல்யூவும் தெரியணும். அப்போ அந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சியில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸோட வேல்யூவை ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி பிளஸ் சியோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ பிளஸ் பியோட வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா? அது மாதிரி இப்போ நம்ம ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஸ்டின் அது கிடையாது, ஏவும் சியும் சேர்ந்து எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1/12 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1/24 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 தான் எல்சிஎம். ஓகேவா? 2 இன்ட்டு 2 இங்கே 2 போடணுமா? அப்போ வந்துட்டு பாருங்க டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக வந்துருச்சு. அப்போ டிவைட் பை 24 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. மேலே 2 + 1 அப்படின்னு இருக்கு. அப்போ 2 + 1 என்னன்னு வரும், 3/24 அப்படின்னு வருமா? இப்போ இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. 1 3 3
8 3 24 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு 1/8 அப்படின்னு சொல்லி a plus c-யோட வேல்யூ கிடைக்குது. இது ஒரு நாள் வேலைக்கான ஆன்சர் தான். ஆனால் நம்மளுக்கான ஆன்சர் என்ன? 8. 1/8ன்னு எடுக்கக்கூடாது. 8ங்கிறதா நம்மளுக்கான ஆன்சர். அப்போ ஆப்ஷனில் பாருங்க, a 4 நாட்கள், b 6 நாட்கள், c 8 நாட்கள், d 5 நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 8 நாட்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க. ப்ளஸ் எப்படி எப்படிலாம் டெஸ்டர்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும், எப்படிலாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஸ்கெடியூலுக்காக நான் சொல்லியிருப்பேன். அதையுமே நீங்கள் பார்த்துருங்க. தேங்க்யூ.